தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படை ஏறிக்கொண்டாரே. தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் உங்களை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாக்குறுதி, வாக்குத்தத்தம் உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். அதில் குறிப்பாக அந்த கடைசி பகுதியை இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். The Lord shall open unto thee his good treasure, the heaven, to give thee the rain unto the land in his season, and to bless all the work of thine hand. And thou shalt lend unto many nations, and thou shalt not borrow. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மனிதர்களாகிய நம்முடைய கரங்களின் கிரியைகளை, அதாவது நம்ம செய்கிற வேலை வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Thou shalt lend unto many nations, and thou shalt not borrow. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை. உலகத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் 90% மேற்பட்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் எதையோ ஒரு கடனை கட்டி கொண்டிருக்கிற நிலைமையில தான் இருக்கிறார்கள். அநேக காரியங்கள், பெரிய பெரிய பொருட்கள், ஒரு வீடு வாங்குறது, இல்லை என்றால் வாகனம் வாங்குவது, இல்லை வீட்டை தேவையான மிகப்பெரிய பொருட்கள், ஒரு மாத சம்பளத்துக்கு மிஞ்சின சில பெரிய பொருட்கள் வாங்கும் பொழுது சில நேரம் நம்ம வந்து அது இஎம்ஐயில் லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்குகிறோம். அது தவிர்க்க முடியாத காரியம். நம்முடைய வரவுக்கேற்ற விதத்தில் வாங்கி குறித்த நேரத்தில் அதை கட்டி முடிக்க வேண்டும். வாடகை கட்டுறது போல் எவ்ரி மந்த்து வீட்டுக்கு இஎம்ஐ கட்டி முடித்தா அந்த இஎம்ஐ முடிகிற நேரம் வீடு சொந்தமாயிரும். அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், டேக்ஸுக்கு நம்ம பெனிஃபிட்லாம் இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறது தப்பு கிடையாது. எந்த ஒரு தனி நபர் இடத்துல கடன் கேட்டு வாங்கி, இல்லை என்றால் நம்மகிட்ட இருக்கிற நகை நட்டை அடைமானம் வைத்து கடன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள். ஆண்டவர் அது விரும்பாததுக்கு காரணம், அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நம்ம செல்ல வேண்டும் என்று அவர் என்றைக்குமே நியமிக்கவில்லை. மிக முக்கியமாக வட்டிக்கு விடுகிறது பைபிளில் வந்து ஆண்டவர் தப்புன்னு சொல்லியிருக்கிறார். கந்து வட்டிக்கு உங்கள் பணத்தை விடுவீர்கள், அது குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாபமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில்
வாங்கின பொருட்களுக்கோ இல்லை வாங்கின பணத்துக்கோ மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த கடனை விட்டு வெளியே வரப்போகிறோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு சில அறிவுரைகள் ஆண்டவர் இயேசு பாருங்க கடன் கொடுத்தவர்களை பற்றி சில கதைகளை கூட சொல்லியிருக்கேன். அதை முதல்ல உங்கள் மத்தியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரெண்டாவது பார்க்கும் பொழுது கடன் வாங்குவதின் விளைவுகள் வேதத்தில் இதை பற்றி கொடுத்திருக்கிற நம்முடைய கைகளின் கிரியைகளை பற்றி தேவன் கொடுத்திருக்கிற சில வாக்குத்தத்த வசனங்கள் இதெல்லாம் இன்னைக்கு சுட்டி காட்டப் போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய தரித்திரத்தை நீக்கி போட அவர் என்ன செய்தார் என்று முடிவில் இன்னைக்கு சொல்ல இருக்கிறேன். அடுத்த வாரத்தில் இதே தலைப்பில் தொடர்ச்சியாக கடன் பாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடன் பாரம், கடன் சுமை என்று சொல்வது மிக அதாவது அநேகருக்கு தாங்க முடியாத சில துயரங்கள். கடன் ஒரு அளவுக்கு மேலே போன பிறகு அரசாங்கத்திலிருந்து அநேக விவசாயிகள் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தவறான காரியங்களுக்காக அநேகர் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் உயிரையே மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆன்லைனில் சூதாட்டத்தில் போய் மாட்டி அதை விளையாண்டு காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக கடன் அளவுக்கு மீறி வாங்கி லட்சக்கணக்கான ஒரு சில கோடிக்கணக்கான அளவுக்கு கடன் போய் செலுத்த முடியாத அளவுக்கு அவர்களுடைய குடும்பத்தினர் உயிரை மாற்றி கொள்ளுகிறதை கூட பார்க்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் என்னுடைய கடன் பாரத்துக்கு ஒரு விடுதலை உண்டா, இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி உண்டா என்று கேட்பில்லை என்றால் இன்னைக்கு இந்த செய்தி இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் நான் பேச இருக்கிற வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிற அறிவுரைகளுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் கிரியை செய்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. நீ பாருங்க, கடன் வாங்குவதற்கு சில காரணங்கள். ஏன் கடன் வாங்குகிறோம் என்று சொல்லி பார்த்தால், நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு சிலர் கடன் வாங்கி செலுத்த முடியாத நிலைமையில இருந்தாங்க. அவங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு காரணத்தை கொடுக்கிறார்கள். நெகேமியா 5வது அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்கும்போது, ஜனங்களுக்குள் அநேகரும் அவருடைய ஸ்திரீகளும் யூதராகிய சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைப்பதற்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். சில பணத்தை கடனாக வாங்குறாங்க, சிலர் தானியத்தை சாப்பாட்டை கூட கடனாக வாங்குவாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத காரியம். ஒரு சிலர் பார்க்கும் பொழுது எதிர்பாராத ஒரு தேவை வந்து விட்டால் சில நேரம் கடன் வாங்கி விடுகிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கதை சொன்னார். ஒரு மனுஷன் நடுராத்திரியில், லூக்கா 11வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பின்பும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் இடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரவேன். இங்கேயும் பார்க்கும் பொழுது பணத்தை கேட்கவில்லை, ஆகாரத்துக்கே கடன். ஒருவேளை ஆகாரத்துக்காக ஒருவேளை கேட்டு வாங்கினால் ஆண்டவர் ஒருவேளை மன்னிச்சு விட்டுறாரோ தெரியல. எனக்கு தேவை இருக்கு, பசிக்கு உரிய காரியம். ஆனால் அது கூட வாங்க வேண்டாத அளவுக்கு கர்த்தர், தேவையில்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை கர்த்தர் நீக்குவார். இந்த கடன் பாரத்தை கண்டு இதை குறித்து வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழியை சொல்லி கொடுக்கிறதும் அவருடைய மிக முக்கியமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. சில நேரம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய தேவை, நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அது நிமித்தமாக சில நேரம் கடன் வாங்கி விடுகிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தினர் வாங்கின கடனின் நிமித்தமாக நீங்க படுகிற வேதனை தாங்க முடியவில்லை. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், தீர்க்கதரிசிகள் உடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியேன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால். ஒரு ஏழை தீர்க்கதரிசி கடன் வாங்கிவிட்டு மறித்து விட்டான், செலுத்தாமல். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை. தாங்க கடன் வாங்கி இருக்க மாட்டாங்க, தங்க குடும்பத்தினர் கடன் வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் யாராவது இது மாதிரி கடன் வாங்கினது நிமித்தமாக இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பைபிளில் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள்
6வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்படுது, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்காக கையடித்து கொடுப்பாயானால் நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால் பிடிபட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே தொடர்ந்து இப்படியாக சொல்லப்படும், அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகுபாடுபடுவான், பிணைக்கப்படுவதை வெறுப்பவன் சுகமாய் இருப்பான். இன்னைக்கு ஒரு சில உங்கள் உற்ற நண்பர்கள் எப்பா இது ஒன்று வாங்க போகிறேன், என் சேலரிக்கு இது வாங்க முடியாது, நீ கொஞ்சம் கேரண்டி ஆயிரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். நாளைக்கு அவனால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தால் அதை நீங்கள் பொறுப்பெடுக்க முடியுமா என்பதை பார்த்து செய்வேன். இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கேட்டானா கையெழுத்து போட்டு கொடுத்தேன் பாஸ்டர், போட்டு கொடுத்தேன் பாஸ்டர், இப்போ பிடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? அதாவது கொஞ்சம் புத்தீனமாக நடந்தது நிமித்தமாக ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உற்றார்களுக்காக கேரண்டி கொடுத்து கையெழுத்து போட்டு இன்றைக்கி ஒரு பல வேதனைகளோடு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, பயந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது கடனினுடைய விளைவுகளை அடுத்து உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். கடன் வாங்கிறதுனால் வருகிற விளைவு இங்கே எடுத்து பார்க்கும் பொழுது கடன் வாங்கினதுனால் வருகிற விளைவு நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடன் பாரம் நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. யாரும் உற்ற நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்க, குடும்பத்தினர், பெற்றோர், யார்கிட்டையும் கடன் வாங்காமல் வாழ்கிறது தான் கௌரவமான வாழ்க்கை. யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசதி இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாமே. இன்னைக்கு வாங்கி செலுத்த முடியாமல் இருந்து இப்போ யார் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் தேவைகளை சந்திக்க ஒரு தேவன் மேலே இருக்கிறார். ஜெபித்தால் அனைத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுப்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஈஸியாக ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் முதல் விளைவு, கடன் வாங்கினால் கொடுத்தவர்களுக்கு நம்ம அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். இதில் இன்னொரு பரிதாபமான ஒரு காரியம், சிலர் கடன் வாங்குவதற்கு அடிமையாய் மாறிவிடுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துடக்கூடாது, உடனே ஒரு லோன் போட்டுற வேண்டியது. எப்பயும் ஏதாவது ஒரு லோன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் ரொட்டேஷன் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுகிறவர்கள், பாஸ்டர் நான் ரொட்டேஷன் பண்ணுறேன் பாஸ்டர், கடைசியில் ஆளே ரொட்டேஷன் ஆயிடுவாங்க. சுற்றி ஆளே சுற்றி காணாம போயிடுவான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவனுக்கு கடன் வாங்காமல் இருக்க முடியல. இருக்கிற கொஞ்சத்தை வச்சு செஞ்சால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அளவுக்கு மீறி வருமானத்துக்கு அதிகமாக செலுத்தக்கூடிய அளவுக்கு கடன், அந்த அடைப்பதற்கு இன்னொரு கடன், இதை மூடி மறைப்பதற்கு இன்னொரு 3வது நபர் இடத்துல கடன், கடைசியாக கிரெடிட் கார்டு கடன். என்ன கடன் சொல்றதுக்கே வழி இல்லை. இதெல்லாம் இது டிவி நிகழ்ச்சியில் எதுக்கே அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கு, இருக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கடன் பாரம், குடிப்பழக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி கெட்ட பழக்கம் தான் நான் சொல்லுவேன். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதியில் இல்லை என்பது மறப்பதற்கு போய் குடிச்சு போட்டு படுத்து தூங்குறான் குடிகாரன். கடன் வாங்கிறவன் என்ன பண்ணுகிறான்? கையில் பணம் இல்லை என்பதை மறப்பதற்கு யார்கிட்டயே வாங்கி செலவு பண்ணுகிறான். இதான் 2 வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே அடிமைப்படுத்துகிற பழக்கம். இன்னைக்கு இதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உங்களை நிச்சயமாகவே விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் செய்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு அதாவது சின்ன ஒரு அட்வைஸாக என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற எல்லா கடனையும் எழுதி வச்சுருங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சு டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பைபிள் இருந்தால் பைபிளில் வச்சு தினந்தோறும் ஏசப்பா இந்த கடனை அடைக்க எனக்கு பலன் தாரேன் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சீக்கிரத்தில் ஒரு கடனற்ற வாழ்க்கைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கடன் வாங்குறதின் 2வது விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் இப்போ 4வது அதிகாரத்தில் இப்போ வாசித்தோமே, ஒரு ஏழை விதவை கணவனை இழந்து ஏற்கனவே உடைஞ்சு போன ஒரு நிலைமை. திடீர்னு அவருடைய கணவன் மரிப்பதற்கு முன்பாக கடன் வாங்கி செலுத்தாமல் போனது நிமித்தமாக கடன் கொடுத்த கடன்காரர்கள்லாம் வந்து இவளுடைய பிள்ளைகளை கொண்டு போய் கொத்தடிங்கெல்லாம் வைத்து கடனை செலுத்தி தீரும் வரைக்கும் அவளை அடிமைப்படுத்த இழுத்து போக வந்து விட்டார்கள். எலிசா தீர்க்கதரிசியத்தில் இந்த அம்மா வந்து நின்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எலிசா ஒரு அற்புதத்தை செய்து இந்த அம்மா பிழைப்பதற்கு வழியை திறந்து கொடுத்து
கடனிலிருந்து முற்றிலுமாக வெளியே வருவதற்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தார். இன்னைக்கு கடன் வாங்கினால் சில நேரம் பார்க்கும் பொழுது அதை செலுத்த முடியவில்லை என்றால், இந்த அம்மாட்ட பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சகஜமாக நடக்கிறது என்னது, வீட்டில் வந்து வட்டியை தூக்கிட்டு போயிடுறானுங்க, இல்லைன்னா வீட்டு முன்னால் நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க. இப்படி அநேகர் அசிங்கப்பட்டு சமுதாயத்தில் வேதனைப்படி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. நம்ம வீட்டில் உட்காந்துருக்கேன், வெளியே வந்து பயன் தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேக வீடுகளை தேடி ஆள் வருகிறார்கள். உங்கள் தெருவிலே உங்களுக்கு தலை தூக்க முடியவில்லை. இதெல்லாம் நியாயமாக இது சகஜமாக நடக்கிற காரியங்கள். அநேக குடும்பங்கள் சகித்து கொண்டிருக்கிறீங்க. எப்படா ஒரு விடிவு காலம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இந்த அசிங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இந்த அம்மா எப்படி செஞ்சு இப்போ பாருங்க, வீடு தேடி வந்துட்டான். அன்னைக்கு அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பைக்கு, வீடு, காரு, டிவி, வாங்கின பொருட்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடுறான் வீடு தேடி. கவனமாக இருந்திருந்தா, இஎம்ஐ ஒழுங்காக கட்டியிருந்தா வந்திருக்க மாட்டானே. இஎம்ஐயில் பொருள் வாங்கினவர்களுக்கு நான் சொல்லுகிற முக்கியமான அறிவுரை, வீடாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும், மாதத்தில் முதல்ல சம்பளம் வந்தது அதை முதல்ல கட்டிடுங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட கௌரவமாக இருக்கலாம். வீடு தேடி ஆள் வரமாட்டாங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பேசாமல் 2-3 மாதம் அமைதியாக இருந்தீங்கன்னா வீடு தேடி ஆள் வந்துடுவாங்க. இல்லை ராவோட ராவா வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ தெரியாத ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ மோசமான நிலைமை. இந்த கடன் சுமை இது ஒரு உண்மையான பிரச்சனை. அநேகர் இதில் வந்து மாட்டி முழித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல தேவ பிள்ளைகளாக இருக்கிற சில தேவ ஊழியர்கள் கூட கடன் சுமையிலேருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறது காரணம் என்ன? நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று. இதில் அடுத்த உச்சகட்டமாக இன்னொரு நிலைமை இருக்கு பாருங்க. ஒரு அளவுக்கு மீறி கடன் போன பிறகு சில நேரம் ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலைமை. தாவீது ராஜாவாவதுக்கு முன்பாக சவுலுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினார். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒரு கூட்ட ஜனங்கள் அவரோடு போய் சேர்ந்தார்கள். யார் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் அந்த வனாந்தர பகுதியில் காட்டுக்குள்ளே போய் தாவீதோடு போய் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஊரை விட்டு ஓடினவன் எல்லாமே போய் தாவீதுட்ட அடைக்கலம் போகுதுட்டாங்க. ஊரில் இருந்தால் கடன் பாரத்தை கட்ட முடியல பாருங்க. ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலைமை பாருங்க. கடன் வாங்கினால் முதல்ல அடிமை ஆகிறோம். நம்ம வாங்கின பொருட்களை தூக்கிட்டு போயிடுறான். 2வது 3வது ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப நல்ல செய்தியை சொல்லுவேன்னு கேட்டா இது இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிற விளைவதை சொல்றேன். ஒருவேளை இதெல்லாம் நீங்க சந்தித்து கொண்டிருந்து இன்னைக்கு ஒரு மனவேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல அடுத்து ஒரு விளைவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகிறதில்லை, குடித்தும் பரிபூர்ணப்படவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்வடவில்லை. கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாத்தியம் வீட்டுக்கு வரமாட்டேங்க. இது மிக முக்கியமான ஒரு விளைவு. கடன் வாங்கி முன்னாலே போஸ்ட் டேட்டு செக்ஸ் கொடுத்துட்றாங்க. இல்லை என்றால் இசிஎஸ்ல ஆட்டோமேட்டிக் கிளியரன்ஸ்னு எழுதி கொடுத்துட்றாங்க. 20,000 சம்பளம் வாங்குறான்னா சம்பாத்தியம் போட்டு 2 நாளைக்குள்ள 15,000 கடனுக்கே போயிடுது. 5,000 வச்சு எப்படி வீடு ஓட முடியும்? எங்கள் சபையில் சிலர்லாம் வந்து ஆரம்ப நாட்களில் பார்க்கும் பொழுது 20-30,000 சம்பாதித்தவர்கள் வீட்டுக்கு வர்றதோ 2,000 தான் வரும். மிச்சம்லாம் பிஎஃப் லோனு, அந்த லோனு, சொசைட்டி லோனு, அது இதுன்னு கட்டி முடிச்சு பாஸ்டர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்கி கொடுக்கக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சார் என் நிலைமை இன்னைக்கு இப்போ எப்படி வெளியே வரேன்னே தெரில. ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்கு. அடுத்து எவன் வந்து என்ன பிடிக்க போகிறான்னு தெரில. ஃபோன் எடுக்க முடியல. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஃபோன் எடுத்தா இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிக்கிறார். டெய்லி 30-40 கால் வருது. 20 கால் பிஸ்னஸ் மேன். அவருக்கு வாடிக்கையாளர்கள் 20 பேர் கூப்பிட்றாங்கன்னா இன்னும் 20 பேர் கடன்காரன் கூப்பிட்றான். இந்த கடன்காரனுக்கு பயந்து 20 வாடிக்கையாளருக்கும் ஃபோன் எடுக்காமலே விட்டு நிறைய பிஸ்னஸ் இழந்து போயிருக்கிறேன். முதல்ல வாங்காமல் இருந்திருந்தா இப்போ தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ பாருங்க, கடன் வாங்கி இவ்வளோ ஒரு விளைவுகள் தேவையா? பைபிள் முழுக்க நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதி,
கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய அன்பை நம்பி இருக்கிறவர்களுக்கு அல்லேலூயா கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கு. அதில் முக்கியமான வாக்குத்தத்தம் தான் பார்க்கும்போது நம்ம முதல்ல வாசித்த உபாகமம் 28:12 உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தினந்தோறும் கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் டெய்லி அந்த 600 ரூபா இருந்தால் போதாதான்? ஒரு நாளைக்கு வீட்டு வாடகைக்கு ஒரு அமௌண்ட்டை டெய்லி எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு நல்ல செலவச்சு கொஞ்சம் சேமிப்பு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தர வல்லவராய். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருக்கலாம், உள்ள கிறிஸ்தவர்களாக இல்லாமலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடன் சுமை என்பது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதிலிருந்து இயேசு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். உபாகமம் 8:18 இப்படியாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார், நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அநேக காரியங்களை கதைகள் ஓமைகள் வாயிலாக ஜனங்களுக்கு விளக்கினார். அதில் ஜெபத்தை பற்றி பேசினார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், கொடுப்பதை குறித்து பேசினார். அதில் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம், அவரை பற்றி பேசினார். இங்கே இருக்கிற எல்லாரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே உங்களுக்கு உலகத்தில் கடன் இருக்கோ இல்லையோ ஒரு இடத்துல கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருக்கு நாம் ஹல்லேலூயா கீழ்ப்படிந்திருக்கிறோம். யார் என்று கேட்டால் நமக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. விளக்கி சொல்வதற்கு ஆண்டவர் பேசும் பொழுது லூக்கா 7 ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். லூக்கா 7:41 ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாது. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. அவர் இருவரையுடைய கடனை அவர் மன்னித்து விட்டதாக சொல்லுகிறார். இதை எதுக்கு சொன்னார் என்றால், ஒரு பரிசேயனுடைய வீட்டில் போய் இயேசு சாப்பிட போயிருந்தார். மத தலையின் வீட்டில் அந்த மனுஷன் பெரிய நீதிமான் என்று தன்னை நினைத்து பெரிய அது மதிப்பில் கெத்தில் இயேசுக்கு பெரிய விருந்து கொடுக்க எல்லாம் ஆயத்தப்படுத்தின. வந்த இயேசு ஏன்னா சரியாக கவனிக்கவில்லை, கனப்படுத்தவில்லை. இயேசு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் எல்லாருக்கும் ஊர் அறிந்த பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு அம்மா. எதனால அவங்க பாவின்னு எண்ணப்பட்டாங்களோ எனக்கு தெரியவில்லை. பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த அம்மா வந்து இயேசு அங்கே இருக்கிறார்னு கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி தன்னுடைய முடியினாலே பாதத்தை நனைத்ததை பார்க்கிறோம், துடைத்ததை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மத தலைவன் இந்த ஸ்திரீயும் இயேசுவுமே அற்பமா என்ன, இவருக்கு தெரியாதா இந்த அம்மா பாவின்னு? பாவியான ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பாதத்தை தொடர்றதுக்கு இடம் கொடுக்கிறாரே என்று ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு இந்த கதையை சொன்னார். ஒரு மனுஷனிடத்துல 2 பேர் கடன்பட்டதாகும். பெரிய கடனை மன்னித்தவன் சிறிய கடனை மன்னித்திருக்கிறான். ஸோ 2 பேரும் கடனை மன்னித்தவன் இடத்துல எப்படி அன்பு கூறுவார்கள், யார் அதிகமாக அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி அந்த மத தலைவனை பார்த்து கேட்டார். யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான். அதே போல தான் இந்த ஸ்திரீ அவள் செய்த அதிகமான பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டதுனால தன்னுடைய அன்பை இவ்வளவு வெளிப்படையாக தெரிவிக்கிறார். உனக்கு நீ அதிகமாக நீதிமான்னு நினைத்ததுனால மன்னிப்பு தேவையில்லை என்று எண்ணி எனக்கு கனப்படுத்தவில்லை என்று சொல்லி அங்கே விளக்குகிறார். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம எல்லாரையும் தேவன் நம்ம எல்லா குறைகளை பொருட்படுத்தாமல் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எல்லா தப்பிதங்களையும் மன்னிக்கிறவராக. கடன் வாங்கி செலுத்த முடியாமல் இருந்தால் இன்னைக்கு ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி உங்கள் கடன்களெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து கடன் பாரத்திலிருந்து நம்மை நீக்குவதற்கு என்னங்க செய்தா? நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்ததே நம்மை ஆசீர்வதிக்க தான். 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லா பரலோக செல்வத்தை துறந்து இயேசு ஒன்றுமில்லாதவராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வயிறார உணவளித்தார்.
தன்னுடைய சீசன் பேதுருவுக்கு வரி செலுத்த காசு இல்லாத பொழுது ஒரு மீன் வாயிலிருந்து வெள்ளிக்காசை எடுக்க அனுப்பி அற்புதம் செய்து தனக்கும் பேதுருவுக்கும் வரி செலுத்தும்படியாக அற்புதம் செய்தார். இன்னைக்கும் உங்க பணப்பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தர நிச்சயமாகவே வல்லவராய் இருக்கிறார். நீங்க போய் கடன் தேவையில்லாம வாங்கினது தப்புன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சிலர் கடன் வாங்கி செலுத்துக யோசனையே இல்லாமல் இருக்கிறோம். ரொம்ப தப்பு. பைபிள்ல இப்படியாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த செய்தியின் முடிவுக்கு வருகிறேன். கடன் வாங்கி செலுத்தாமல் போனால் அது பாவம். வாங்கும் பொழுதே இதை கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கமே இல்லை என்றால் அது துன்மார்க்கம். கண்டிப்பா வாங்கினது நீங்க கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த பாவம் உங்களை விடாது. இன்னைக்கு இது வரைக்கும் அதை செய்யலைன்னா இப்போ உட்காந்து எழுதுங்க. ஆண்டவர் பேசும் பொழுது உணர்த்தும் பொழுது, அவனுக்கு என்னத்துக்கு கொடுக்குறேன், அவனுக்கு இல்லாமலா இருக்கு, நம்ம கொடுத்துதான் அவன் வாழணுமா, ஏதோ வச்சுட்டு போறான் போடான்னு அனுப்பிவிட்டேன், வந்தான் கேட்டான், முரட்டுத்தனமா பேசி இப்போ பெருமை பாராட்டாதீங்க. மேலேருந்து தேவன் பார்த்துட்டு இருக்கார். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை உண்டாயிரும். மன்னிப்பு கேட்டு வாங்கின எல்லாத்தையும் நய பேச தவிர எல்லாத்தையும் கட்டி முடித்து சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என்ற நிலைமை இப்படியாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்க. உங்களுக்காக இயேசு இறங்கி வந்தார். எல்லா செல்வத்தையும் துறந்தவராய், ஐஸ்வர்யத்தை துறந்தவராய், தரித்திரராய் இறங்கி வந்தார். இன்னைக்கு உங்களை எண்ணி செல்வந்தர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கொடுக்கிறவர்களாய் மாற்ற, கை நீட்டி நிற்கிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பண ஆசை, பொருள் ஆசை, தேவையில்லாத ஆசைகள்லேருந்து கர்த்தர் விடுதலை தர முடியாது. ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாத தீய பழக்கங்கள், குடி பழக்கம், போதை பழக்கம், சூதாட்டம், அசுத்தங்கள், ஆபாசங்கள், விபசாரம், வேசித்தனங்கள், இது எல்லாத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா அது தப்பு, பாவம். உங்களுக்கு தரித்திரனா மாற்றிருச்சு. இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னிமப்பான்னு சொல்லுங்க. என்னென்ன குறைகள் வாழ்க்கையில் இருக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்டயா வாங்கி கொடுக்கவே வேண்டாம்னு யோசிக்கிட்டு அது ஒரு தப்பு. மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க, இந்த முக்கியமான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். சீக்கிரத்தில் இந்த கடன் சுமை வாழ்க்கையை விட்டு, வீட்டை விட்டு நீங்கி போவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில விளங்கட்டும். மன்னிப்பருளும் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு சமாதானம் உள்ளே வரட்டும். அந்த ஏழை விதவைக்கு அன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்தீரே, இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும். இயற்கை கப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து இவருடைய கடன் சுமை முற்றிலுமாய் நீக்கி போட ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் சமுதாயத்தில் தலைந்து கொண்டு நிற்கிற இவர்கள் இன்றைக்கு சீக்கிரத்தில் தலை நிமிர்ந்து நிற்க செய்வீராக. எல்லா ஆண்டவர் வெட்கத்தையும் அசிங்கத்தையும் எடுத்து போடும். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.